Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நாம ஒரு தரமான உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போறோம். அண்டு இந்த சம்பவத்தை பத்தி ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா 2-3 நாளைக்கு முன்னாடி 2-3 நாளா இல்லை ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட்டும் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ஜெஃப்ரி அப்படின்றவர் வேலைக்கு போகிறதுக்காக வேலை தூரம் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால செகண்ட் ஹேண்டில் ஒரு பைக்கை வாங்கியிருந்தார். அந்த பைக்கால் பல கஷ்டங்களை அவரும் அனுபவிச்சிருந்தார். ஏன்னா அந்த பைக்கோட பின்னணி அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்திருக்கு. அதால் இவர் உயிரே ஆல்மோஸ்ட் போகிற அளவுக்கு இருந்திருக்கு. ஆனால் எப்படி அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு அந்த பைக்கோட உண்மை முகம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஜெஃப்ரியோட அப்பா அந்த பைக்கை பழைய காயலாங்கடையில் போட்டு வந்துடலாம் அப்படின்னு, ஏன்னா அந்த பைக்கால் இதுக்கப்புறம் வர யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பைக்கை ஒரு காயலாங்கடையில் போய் கொடுத்து இதை அடித்து நொறுக்கி எடைக்கெடை இரும்ப போட்டுருங்க, எனக்கு அதோட காசு கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஆனால் அந்த காயலாங்கடை ஓனர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த வண்டி பார்க்கறதுக்கு நல்லா தானே இருக்கே, சரி ஒரு 2 நாள் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம், நல்லா இருந்ததுன்னா நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த வண்டியை ஓட்டி பார்த்துருக்காரு. ஓட்டினதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரியுது, எப்பா வண்டி செம்ம கண்டிஷனில் இருக்கு. அவர் கேட்டாருன்னா வண்டியை அடித்து உடச்சி காயலாங்கல்ல போட்டேன், அண்ட் இந்த வண்டிக்கு நாம வேற பெயிண்ட் அடிச்சு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த இரும்பு கடை வியாபாரி லைஃபே புரட்டி போடுற அளவுக்கு அந்த பேயால பல சம்பவங்களும் நடந்திருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா, அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்க அதுனா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ பேசாம வீடியோல போகலாம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போகலாம். அந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்கேஸ் இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவமும் நடந்திருக்கும். அந்த சம்பவத்துக்கும் இந்த சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்கும். பட் இந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்துட்டு கூட அந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன். பட் மறக்காமல் அந்த ஃபர்ஸ்ட் சம்பவத்தை பார்ட் 1 அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் சம்பவத்தை மறக்காமல் பார்த்துட்டு இப்போ இந்த சம்பவத்தை பாருங்கள். ஆனால் சம்பவத்தோட ஆரம்ப கட்டத்தில், அதாவது இதுக்கு முன்னாடி ஜெஃப்ரி அவர் லைஃப் நடந்த அந்த சம்பவத்தை ஆல்ரெடி பேசியிருந்தோம்ல, அதில் இறுதி கட்டம் கடைசியாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி இவரையும் சரி இவங்க குடும்பத்தையும் தாக்க முயற்சி பண்ணிட்டு இருந்த அந்த பெண்ணுடைய ஆன்மா தன்னுடைய கோவம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதிகமாக இருந்ததுனால அந்த கோவத்தை யார் மேலாச்சும் காட்டிடணும், அதுவும் நான் வாங்கி கொடுத்த வண்டி என்ன ஒருத்த ஏமாத்திட்டு போயிட்டான், இப்போ அந்த வண்டி இவங்கிட்ட இருக்கு அப்படின்னு ஜெஃப்ரி இவரை பழி வாங்குறதுக்காக சுற்றிட்டு இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி ஜெஃப்ரி அவர் குடும்பத்துக்கும் அவருக்கும் எந்தவித தொந்தரவுமே இல்லாத அளவுக்கு அந்த பெண்ணுடைய ஆன்மாவை அந்த இடத்த விட்டும் துரத்தி அனுப்பியிருப்பாங்க. பட் அந்த பெண்ணுடைய ஆன்மா ஒரு விஷயமும் சொல்லிட்டு தான் போயிருக்கும், இதுக்கப்புறம் இந்த ஸ்கூட்டியை வேற யாருமே பயன்படுத்தக்கூடாது, அப்படி பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை இருண்ட காலமாக மாறிடும் அப்படின்னு அந்த ஆன்மா சொல்லிட்டு தான் போயிருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை கேட்ட ஜெஃப்ரியோட அப்பா, எப்பா இந்த பிரச்சனை நம்மளோட போட்டோம், இதுக்கப்புறம் எக்காரணத்து கொண்டும் இந்த வண்டியை வேற யாருமே பயன்படுத்த வேண்டாம், இந்த வண்டி இருந்தால் தானே அடிச்சு உடச்சி காயலாங்கல்ல போட்டோன்னா வெறும் இரும்பு பிளாஸ்டிக் தான் பயன்படும் அப்படின்னு ஜெஃப்ரி அவங்க அப்பா அங்கெங்கன்னு கடை தேடி ஒரு காயலாங்கடைக்கு போயிட்டு அந்த வண்டியை சும்மாவே கொடுத்துருப்பாரு. எப்பா இது சரியில்லை, இதை அடிச்சு உடச்சி எடைக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த பழைய இரும்பு கடையோட ஓனர் அவரும் அந்த வண்டியை பார்க்காரு, என்னப்பா ஆச்சு வண்டி நல்லா தானே இருக்கு அப்படின்னு கேட்க, ஆனால் ஜெஃப்ரி அவங்க அப்பாவும் அந்நேரத்துக்கு அந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லாமல், இல்லைங்க இது நிறைய பிரச்சனை பண்ணுது அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்தை கேட்ட காயலாங்கடை ஓனர் அவர் என்ன நினச்சிருக்காருன்னா, ஓகே நிறைய செலவு வைக்கிறது போல இருக்கு, அதனால தான் ஒரு விரத்தில் காயலாங்கடையில் போட்டாருன்னு நினச்சி அந்த இரும்பு வியாபாரியும் சரிங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் அந்த வண்டியை வாங்கி வச்சிருக்காரு. பட் அந்த ஸ்கூட்டி வாங்கினதுக்கப்புறம் அந்த இரும்பு கடை வியாபாரி அவருக்கு அந்த வண்டி மேலே ஒரு கண்ணா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா வெளிப்பக்கம் தோற்றம் நல்லாவே இருந்துட்டு இருக்கு, பார்க்க நல்லா இருக்கே வண்டி, சரி நம்ம ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணி பார்ப்போம், வண்டி நல்லா இருந்ததுன்னா நம்மளே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவரும் அந்த ஸ்கூட்டியை ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சூப்பராக வண்டியும் போயிட்டு இருக்கு. அடப்பாவி வண்டி நல்லா தாண்டா ஓடுது, இதே எதுக்கு இவன் காயலாங்கடையில் போட்டான், சரி சரி அவர் சொன்ன மாதிரி இதை நாம எடைக்கெடை போட்டோம் அப்படின்னு சும்மா போய் சொல்லலாம், இதோட பெயிண்டை மட்டும் மாற்றிட்டு நம்மளே பயன்படுத்திக்கலாம்,
வண்டி சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு அந்த இரும்பு கடை வியாபாரியும் அந்த வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அந்த இரும்பு கடை வியாபாரியும் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தான் சேர்ந்தவர். இந்த பேய் ஸ்கூட்டர் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஒரு வாரம் வரைக்கும் நல்லா ஓட்டிட்டு இருக்காரு. அவருக்கு பேய் ஸ்கூட்டர்னு தெரியாது. அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஸ்கூட்டரோட பெயிண்ட் கலரை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பெயிண்ட் எல்லாம் மாத்திட்டாரு. ஏன்னா இன்கேஸ் ஜெஃப்ரியோட அப்பா ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல இவர் இந்த வண்டி ஓட்டுறதை பார்த்துட்டாருன்னா யோ இன்னும் இந்த வண்டியை உடச்ச போடல அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அண்ட் இந்த இடத்துல ஒரு சில பேர் யோசிப்பீங்க நம்பர் பிளேட் இருக்கே அப்படின்னு. அதையும் அந்த இரும்பு கடை வியாபாரி மாத்திட்டு இருக்காரு. ஸோ டோட்டலா பார்க்கும்போது இது ஜெஃப்ரி அவங்க அப்பா கொடுத்த வண்டி அப்படின்னு சுத்தமா அடையாளம் தெரியாத அளவுக்கும் மாத்தி அவரும் ஓட்டிட்டு இருக்காரு. இப்படி அந்த ஒரு வாரம் முடிவுல பாத்தீங்கன்னா இரும்பு கடை வியாபாரிய அவங்க மனைவி அவங்க பையன் இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா பக்கத்து ஊர்ல ஒரு விசேஷத்துக்காக அந்த ஸ்கூட்டிலையும் போயிருக்காங்க. போயிட்டு அந்த விசேஷத்தெல்லாம் முடிச்சிட்டு இரவு நேரத்துல இவங்க வீட்டை நோக்கியும் வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா பெரும்பாலான கதைகள்ல இந்த மாதிரி இடத்துல அந்த வண்டி சடனா ஆஃப் ஆயிரும், இல்லைன்னா பெட்ரோல் முக்குற மாதிரி ஒரு மாதிரி வண்டியும் தணரும். ஆனா இந்த இடத்துல ஆப்போசிட்டா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வண்டி ஒரு நார்மலா ஓட்டிட்டே இருக்காரு. பட் ஏதோ ஒரு நிலைமையில வந்து அந்த வண்டியோட ஸ்பீடை குறைக்கிறதுக்காக அந்த ஆக்சிலேட்டர் திருப்போம்ல அந்த திருப்புறது வந்து அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருக்காரு. ஆனா ஃப்ரீயா விட்டதுக்கு அப்புறம் கூட அந்த வண்டி இருக்கிற வேகத்தை விட இன்னும் அதிகமா வண்டி ஃபாஸ்டா போகுது. அப்போ இரும்பு கடை வியாபாரி அவர் யோசிக்கிற விஷயம், ஓ இதுதான் வண்டியில பிரச்சனையா, நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கலனாலும் வண்டி வேகமா போகுது அப்படின்னு இவரும் அந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா பின்னாடி வெயிட் மனைவி அவரோட சின்ன பையன் இவங்க வண்டியில இருந்ததுனால வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படி நிலை தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. இதுல இரும்பு கடை வியாபாரி அவங்க மனைவி இவங்க 2 பேருக்குமே கொஞ்சம் அதிகமா அடிப்படுது. இப்படி அவங்க வண்டியில இருந்து நிலை தடுமாறி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அக்கம் பக்கத்துல ஒரு சில பேர் வந்திருக்காங்க. அவங்க வந்து உதவி பண்றதுக்காக அந்த வண்டியை ஓரமா நிறுத்துறாங்க. அண்ட் இவங்க 2 பேருமே பக்கத்துல இருக்கிற ஒரு கிளினிக் கூட்டு போயிட்டு தேவையான அளவுக்கு அந்த முதலுதவியும் பண்றாங்க. ஸோ இப்படி இவங்களுக்கு அடிப்பட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க எடுத்துட்டு வந்த அந்த வண்டியை இவங்களுக்கு தெரிஞ்சவங்களும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. அதாவது அந்த இரும்பு கடை வியாபாரிக்கு தெரிஞ்சவங்களும் அங்கே தான் இருக்காங்க. சரி நம்ம அண்ணன் தானே, நம்ம வண்டியை வீட்டில் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூட்டி எடுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்லயும் விட்டுருக்காரு. எடுத்துட்டு போய் விட்டவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்படி இரும்பு கடை வியாபாரி அவங்க மனைவிக்கு அடிப்பட்டதுக்கு அப்புறம் 2 நாள் அவங்களும் பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு. அதுவும் ஹாஸ்பிட்டல்ல தான். அவங்களும் 2 நாள் அங்கே தான் தங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கும் அடிபட்டிருக்கு. சரிம்மா நம்ம வெளியில வட்டிக்கு பணம் கொடுத்துருக்கோம்ல அதெல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றதுனால இவர்கிட்ட வேலை செய்யற ஒரு பையன் நம்பிக்கையான பையன் தான். அந்த பையனை வர வச்சு டேய் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு எங்கெங்கே கலெக்ஷன் கொடுத்துருக்குன்னு தெரியும்ல அவங்ககிட்ட போயிட்டு கலெக்ஷன் அமௌண்ட்டை வாங்கிட்டு வா. அது கூடவே இந்த 5000 ரூபாய், இந்த 5000 ரூபாவை ஜெஃப்ரியோட அப்பா அன்னைக்கு ஒரு வண்டியை கொடுத்து இரும்பு கடையில் போட சொன்னார்ல அதுக்கு 5000 ரூபாய் தான் வந்தது அப்படின்னு இந்த 5000 ரூபாவை அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு இரும்பு கடை ஓனர் இவரும் சொல்ல இப்போ அந்த பையனும் அந்த இடத்த விட்டும் கிளம்புறாரு. போயிட்டு ஒரு இடத்துலயா அவங்க வட்டிக்கு கொடுத்த அந்த பணத்தையும் மீட்டுக்கிட்டு அப்படியே ஜெஃப்ரியா அவங்க வீட்டுக்கும் போறாரு. அங்கே போனதுக்கப்புறம் ஜெஃப்ரியா அவங்க அப்பா கிட்ட அண்ணா அன்னைக்கு ஏதோ வண்டி கொடுத்துக்கலாமே இரும்பு கடையில் போடுறதுக்கு, இந்தாங்க அதுக்குண்டான பணம் அப்படின்னு அந்த 5000 ரூபாயும் கொடுக்க அப்போ ஜெஃப்ரி அவங்க அப்பா கேட்குறாரு, சரிப்பா அன்னைக்கு நான் அந்த வண்டியை கொடுத்தேன்ல அதனால பார்ட்ஸா பிரிச்சு இரும்பு கடையில் போட்டீங்கல்ல அப்படின்னு கேட்க அப்போ அந்த காசு கொடுக்க வந்த அந்த பையனும் திருன்னு முழிக்கிறான். உடனே அந்த பையன் என்ன சொல்றான்னு, இல்லைண்ணே எனக்கு அதை பற்றி விவரம் தெரியல, நீங்கள் எதாக இருந்தாலும் அவருக்கே ஃபோன் பண்ணி கேட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த இடத்த விட்டும் கிளம்பிடுறான். இப்போ இந்த இடத்துல யோசிப்பீங்க, எப்பா ஜெஃப்ரி அவங்க அப்பா வந்து எனக்கு காசே வேண்டாம் இந்த வண்டியை நீ ஏதாச்சும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு தானே கொடுத்துட்டு போனாரு, இப்போ எதுக்கு இவர் 5000 ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு கடை வியாபாரி இவருக்கும் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கு தெரியாமல் கொடுத்துட்டாங்க, அட்லீஸ்ட் ஒரு 5000 ரூபாய் வச்சு கொடுக்கலாம், இந்த இரும்பு ரேட்டுக்கு ஒரு அமௌண்ட்ன்ற மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த 5000 ரூபாயும் கொடுத்து அனுப்பியிருக்காரு. ஆனால் 5000 ரூபாவை கொடுத்து பேயை விலைக்கு வாங்கியிருக்காரு. இன்னும் என்ன நடக்க போதோ. ஆனால் அந்த காசு கொடுக்க வந்த அந்த பையன் அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது ஜெஃப்ரி அவங்க அப்பாவும் சரிப்பா அண்ணன் எப்படி இருக்காரு அப்படின்னு அந்த இரும்பு கடை வியாபாரியை பற்றி கொஞ்சம் விசாரிக்கிறாரு. அப்போ அந்த பையன் சொல்கிற விஷயம் அவரு நல்லா இருக்காருன்னு, ஆனால் நேற்று எங்கேயோ வெளில போயிட்டு வந்திருக்காரு, அவரும் அவங்க ஒய்ஃபும் வண்டியில் தெரியாதனமாக கீழே விழுந்து அடிபட்டிருக்கு, மற்றபடி நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த ஒரு விஷயத்தை கேட்ட ஜெஃப்ரி அவங்க அப்பாவும் பெருசாக எடுத்துக்கல, சரி வண்டியில் போகிறது அந்த கீழே விழுறது அடிபடுறதுலாம் சகஜம் அப்படின்னு அவரும் சாதாரணமாக தான் இருந்திருக்காரு. ஆனால் எந்த வண்டியில் போய் அடிபட்டுது அப்படின்னு அவருக்கு அப்போ வரைக்கும் தெரியாது. இப்போ அப்படியே இரும்பு கடை வியாபாரி இவங்க வீட்டுக்கும் வரலாம். இங்கே இரும்பு கடை வியாபாரி இவருக்கு ஒரு மகள் ஒரு பெண்ணும் இருக்காங்க, வயசு பொண்ணு தான். அண்ட் இப்போ அவங்க வீட்டில் தனியாக இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனும் இருக்கு. காரணம் என்னன்னா அவங்க அப்பா அவங்க அம்மா 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியிருக்கும்ல, அதனால இரும்பு கடை வியாபாரி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏம்மா
நம்ம சொந்தக்காரங்களை ஒரு சில பேர் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன், இன்னைக்கு நாளைக்கு அடுத்த 2 நாள் அவங்க உனக்கு துணையாக வீட்டில் இருப்பாங்க, அவங்க கூட நீ பத்திரமா சாப்பிட்டு வீட்டிலே இருமா அப்படின்னு இரும்பு கடை வியாபாரி அவரும் சொல்ல அவங்க பொண்ணும் அந்த ஒரு விஷயத்தையும் கேட்டுக்கிறாங்க. இப்படி அந்த நைட் டைமும் வருது. இரும்பு கடை வியாபாரி இவங்களுடைய சொந்தக்காரங்கள ஒரு சில பேர் வீட்டுக்கும் வராங்க. பட் அவங்க வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு விதமான சூடான காத்தும் அந்த முடியெல்லாம் தீஞ்சி துர்நாற்றம் அடிக்கிற மாதிரி ஒரு விதமான உணர்வு அவங்களுக்கும் ஏற்படுது. சேம் இதே மாதிரி விஷயம் தான் ஃபர்ஸ்ட் ஜெஃப்ரி அவருக்கும் அந்த ரோட்லயும் அடிச்சிருக்கும், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே நாத்தமும் அடிச்சிருக்கும். சேம் அதே விஷயம் தான் இப்போ இரும்பு கடை வியாபாரி இவங்க சொந்தக்காரங்களுக்கும் அடிக்குது. ஆனா அப்போதைக்கு அந்த ஒரு விஷயத்தை பத்தி அவங்க அந்த பொண்ணுகிட்டயும் பேசிக்கல. சரி, பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, அப்பா அம்மாக்கு அடிப்பட்டதுனால அவளை கொஞ்சம் பேசி தீர்த்தோம் அப்படின்னு. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அப்பா அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாங்க, இந்த மாதிரி வண்டியில போய் அடிப்படுறதுலாம் ஒரு சகஜம் தானே, நீயே பார்த்தல சின்ன அடி தானே பட்டிருக்கு, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா அப்படின்னு அந்த பொண்ணை கொஞ்சம் சாந்தப்படுத்துறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணும் அந்த அழுகையெல்லாம் தொடச்சிட்டு கொஞ்சம் அமைதியாகிறாங்க. இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, என்னம்மா வீட்டில் ரொம்ப புழுக்கமாக இருக்குது, ஃபேன் ஏதாச்சும் போடலாம்ல, ஆல்ரெடி ஓடுற ஃபேன் வந்து ரொம்பவே புழுக்கமாக இருக்குது, இது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் கெட்ட வாடை அடிக்குது உனக்கு வருதா அப்படின்னு அவங்களும் கேட்க, அப்போ அந்த பொண்ணு சொல்கிற விஷயம், ஆமாத்த இத்தனை நாள் இந்த மாதிரி சூடாக இந்த மாதிரி கெட்ட நாத்தெல்லாம் அடித்ததே இல்லை, ஆனால் என்னன்னு தெரியல இன்றைக்கி தான் ரொம்பவே சூடான காற்றும் அடிக்குது, வீட்டுக்குள்ளே கெட்ட நாத்தமும் அடிக்குது, கொஞ்சம் இருங்க வீட்டில் ஏர் கூலர் இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து போடுறேன், அது போட்டால் கொஞ்சமாச்சு சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு அவங்க வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஸ்டோர் ரூமுக்கு தான் போகிறாங்க. ஏன்னா அங்கே தான் கூலர் இருந்துட்டு இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் சொந்தக்காரங்க அண்ட் இவங்களும் இருக்க. இப்போ அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த கூலர் எடுக்கலாம் அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மூடி இருக்கிற அந்த கதவை திறக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால அந்த கதவை திறக்க முடியல. அந்த திறக்க முடியாத விஷயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதவுக்கு அந்த பக்கம் யாரோ நின்றுக்கிட்டு இப்போ இந்த சைடு கதவை திறக்க ட்ரை பண்ணாங்கன்னா அந்த பக்கம் இருந்து முட்டு கொடுத்து அந்த கதவை திறக்க முடியாமல் டைட்டாக பிடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த கதவு ரொம்பவே டைட்டாகவும் இருக்குது. அந்த ஒரு விஷயத்த அந்த பொண்ணு உணர்ந்திருக்காங்க. யாரோ அந்த பக்கம் இருந்து கதவை திறக்கூடாமல் பண்ணுற மாதிரி இருக்கே, ஒருவேளை அந்த பக்கம் ஏதாச்சும் பொருள் இருந்து அந்த பொருள் ரொம்பவே கனமா இருந்ததுனால நம்மளால கதவை திறக்க முடியலையோ, சரி கீழே இருந்து நம்ம மாமாவை கூட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து இறங்கி அவங்க மாமா கிட்ட, மாமா கதவை திறக்க முடியல, அந்த பக்கம் ஏதோ பொருள் இருக்கு போல இருக்கு, கொஞ்சம் வாங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மாமா இவரும் அண்ட் அந்த பொண்ணு 2 பேருமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் போறாங்க. இவங்க அத்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் படுத்துட்டு இருக்காங்க. மேலே போனவங்க அந்த கதவை திறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஒரு அலறல் சத்தமும் கேட்குது. அந்த சத்தம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட அத்தை கீழே தனியாக படுத்திருக்காங்களே, அவங்க தான் கீழே இருந்து அலறிட்டும் இருக்காங்க. இந்த அலறல் சத்தம் கேட்ட உடனே அந்த கதவு கூட திறக்காம மாமா அந்த பொண்ணு 2 பேருமே பதட்டத்தோட கீழே வந்து பார்க்குறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் அத்தை இவங்க பயங்கர பயத்தோட அப்படின்னு நடுங்கிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க, என்னமாச்சு ஏன் கத்துன என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்போ அத்தை அவங்க சொல்கிற விஷயம், இவ்வளோ நேரம் நீங்கள் இங்கே தானே இருந்தீங்க எங்கே போனீங்க அப்படின்னு கேட்க, அட காற்று வரலையே ரொம்பவே சூடான காற்று தான் வருது அப்படின்னு பாப்பா கூட போயிட்டு மேலே அந்த கூலர் எடுக்க போனேன் அப்படின்னு சொல்லும்போது அத்தை இவங்க அந்த கூலர் எடுத்துகிட்டு வர அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணை சந்து படுத்துட்டும் இருக்காங்க. அப்போது இவங்க படுத்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க இவங்க உடம்ப ஒட்டி அப்படியே படுக்கிற விஷயத்த வந்து அத்தை இவங்களும் நோட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க யோசிச்ச விஷயம், ஒருவேளை அவங்க கணவர் தான் பக்கத்தில் படுக்கிறாரோ அப்படின்னு. இதனால் அத்தை இவங்களும் அந்த சைடு திரும்பி படுத்திருக்காங்க. அப்படியே ஒதுரி விட்டு நானே காற்று வரலன்னு படுத்திருக்கேன், கொஞ்சம் தள்ளி படுங்க அப்படின்னு அவங்களும் சொல்ல, பட் பக்கத்தில் படுத்துருக்கிற அந்த உருவம் இவங்க உடம்ப ஒட்டி வேணும்னே படுத்துட்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் படுத்துட்டு வந்திருக்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் அத்தை இவங்களும் அதான் சொல்கிறல நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை இவங்களும் எந்திரிச்சு பக்கத்தில் படுத்துட்டு இருக்கிற அவங்க கணவரை திட்டலாம் அப்படின்னு திரும்பி பார்த்தா பக்கத்துல கருகருன்னு ஒரு உருவமும் படுத்துட்டு இருக்க. அதோட மூஞ்சும் சரி அதோட உடலமைப்பும் சரி அந்த அளவுக்கு கோரமா இருந்திருக்க. இந்த ஒரு விஷயத்த பார்த்துதான் அத்தை இவங்களும் அலறி இருக்காங்க. அப்போ அவங்க சொல்ற விஷயம், உண்மையிலே நான் பார்த்தது பேயம் இல்லை இது எல்லாமே ஒரு மனப்பிரமையான்னு எனக்கு தெரியல, ஆனா நான் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்தேன் அதனால தான் கத்திட்டேன் அப்படின்னு அவங்களும் கீழே என்ன நடந்தது அப்படின்னு விவரிச்சிருக்காங்க. உடனே மாமா அத்தையை திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏய் வயசு பொண்ணு இருக்கா, சின்ன பொண்ணு, எதனா பயந்துட்டு போகிறேன், உனக்கு வேறு வேலை இல்லை, சும்மா அங்கே இதை பார்த்தேன் இங்கே இதை பார்த்தேன் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பேன். ரொம்பவே புழுக்கமாக இருக்குது, அதனால தான் அந்த கூலர் எடுக்க போனோம், வேணும்னா நீயும் கூடவா, நம்ம 3 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்ல, அப்போது அத்தை அவங்க சொல்கிற விஷயம், இல்லை யாருமே எங்கேயும் போக வேண்டாம், பேசாமல் இந்த வீட்டில் இருக்கிற ஜன்னல்கள்லாம் திறந்து விடுங்க, வெளியில் சில்லுன்னு தான் காத்திருக்கும், அது உள்ளே வந்தாலாச்சு ஓரளவுக்கு இடம் சில்லுன்னு ஆகும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட மாமா அவருக்கும் சரி இதுவே நல்ல ஐடியா தான் அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லா ஜன்னலும்
ஜன்னலும் திறக்கிறாங்க. இந்த வயசு பொண்ணும் அங்க இருக்கிற ஜன்னலை ஒரு சைடு திறந்துட்டு இருக்க. அப்போ அவங்க திறக்கிற அந்த ஜன்னலுக்கு அப்படி நேர் எதிர்க்க தான் அந்த ஸ்கூட்டியை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. கலெக்ஷனுக்கு ஒரு பையன் போனால கலெக்ஷன் எல்லாம் வாங்கி அவங்க பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு வண்டியை வீட்டில் விட்டு பூட்டி அந்த சாவியை வீட்டில் கொடுத்துட்டு தான் அந்த பையன் போயிருக்கான். இப்போ அந்த ஸ்கூட்டி அந்த ஜன்னலுக்கு அப்படியே எதிர்க்கவும் இருக்க. இந்த ஒரு விஷயத்த அந்த பொண்ணும் பாக்குறாங்க. என்ன இது, வண்டியோட ஹெட்லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, அதான நல்லா போட்டுட்டு தானே சாவியை கொடுத்தாரு, இப்போ என்ன லைட் எரியுது அப்படின்னு இவங்களை யோசிக்க, சரி வெளில போய் ஆஃப் பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு அப்படியே யோசிச்சிருக்காங்க. அப்போது அந்த பொண்ணுக்கு தோன்ற விஷயம், இல்லை வேணாம், இப்போதான் அத்தை ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்துருக்காங்க, இது உருவம்லாம் சொன்னாங்க, எனக்கு பயமாக இருக்குது, வெளியிலும் இருட்டாக இருக்கு, வண்டி நம்ம வீட்டில் தான் நிற்குது, பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் ஜன்னலை திறந்து விட்டு படுக்கலாம் அப்படின்னா அவங்க அத்தை பக்கத்துலையும் வந்து உட்காடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே ஒரே இடத்துலையும் தூங்குறாங்க. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்படியே நல்லபடியாக பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இரும்பு கடை வியாபாரி அவங்க மனைவி இவங்க 2 பேரோட உடலில் ஓரளவுக்கு முன்னேற்றமும் இருக்கு. அப்போ அந்த இரும்பு கடை வியாபாரி, ஓகே உடம்பு இப்போ பரவாயில்ல, இதுக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டாம், ஏன்னா பொண்ணு வீட்டில் தனியாக இருப்பா, நம்ம டாக்டர்கிட்ட பேசிட்டு டிஸ்சார்ஜ் ஆகலாம் அப்படின்னு டாக்டர்கிட்டையும் பேசுகிறாங்க. டாக்டர் உடம்பு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நாங்கள் வீட்டில் இருந்து கூட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம், பொண்ணு தனியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கும் வராங்க. இப்போ வீட்டில் அவருடைய பொண்ணும் அவங்க சொந்தக்காரங்க, அந்த பொண்ணோட அத்தை மாமா இவங்க 3 பேருமே இருக்காங்கல்ல. இப்போ அப்பா அம்மா இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வயசு பொண்ணு நைட் நடந்த விஷயத்தை பற்றி அவங்க அப்பாட்ட சொல்லலான்னும் போது அவங்க அத்தையை வந்து தடுத்து நிறுத்தி, இன்டைரக்டா இல்லைம்மா அதெல்லாம் சொல்ல வேண்டாம், இப்போதான் அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வராங்க, ஏதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்டையும் சொல்ல. இருந்தாலும் அந்த பொண்ணும் டைரெக்டாக அந்த ஒரு விஷயத்த சொல்லலை, இன்டைரக்டாக சொல்கிறாங்க, அப்பா நைட் என்னன்னு தெரியல, நம்ம வீட்டுக்குள்ளே என்னென்னோ நடந்துட்டு இருக்கு, பேசாமல் ஒரு நாள் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்ல. இதை கேட்ட இரும்பு கடை வியாபாரி அப்பா அவரும், ஆமாம்மா எனக்கும் அதான் சரின்னு படுது, நானும் பாரு அம்மா அன்னை கூட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அடிபட்டிருக்கு, எனக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும், நம்ம சொந்த ஊரில் தான் குலதெய்வம் கோயில் இருக்கு, ஒரு வாரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், அதுக்குள்ள உடம்புலாம் சரியாயிரும், எனக்கு தொழில் போட்டி கந்துஷ்டிலாம் வேறு அதிகமாக இருக்கு, ஒரு வாரம் மட்டும் போகிறதுக்கும், ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த அந்த பொண்ணும் சரிப்பா அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ இரும்பு கடை வியாபாரி அவர் என்ன பண்றாருன்னா, அவங்க வீட்டை சுத்தப்படுத்துறதுக்காக வெளியில இருந்து ஒரு சில வேலையாட்களை வீட்டுக்கும் வர வச்சிருக்காங்க, வீட்டை நல்லா சுத்தப்படுத்தணும் அப்படின்றதுக்காக. அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களும் கூட்டி பெருக்கி நல்லா கழுவி துடைக்கிற விஷயம் அண்ட் பூஜை ரூமை வந்து சுத்தப்படுத்துற விஷயம், இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணிட்டே இருக்க. அதில் ஒருத்தவங்க அவங்க வீட்டில் இருக்கிற சாமி போட்டோவெல்லாம் தொடச்சிட்டே இருக்க. அதில் ஒரு பெரிய சாமி போட்டோ அவங்க குலதெய்வம் போல இருக்கு, அந்த போட்டோவை தொடச்சிட்டே இருக்கும்போது கை தவறி அந்த போட்டோ கீழே விழுந்து அந்த போட்டோ உடைஞ்சிருது. இந்த ஒரு விஷயத்த இரும்பு கடை வியாபாரி அவங்க மனைவியும் பார்த்து பதறி போறாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயம் ஏதாச்சும் ஒரு வீட்டில் நடந்ததுன்னா கண்டிப்பா அதை அபசகுனமாக தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்க வீட்லையும், என்ன இது குலதெய்வத்தோட ஃபோட்டோ கீழே விழுந்து உடையுது, நமக்கும் கணவருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அண்டு அன்னைக்கு நைட்டு கூட நம்ம பொண்ணு வீட்டில் தங்கியிருக்கும் போது இது உருவத்தை பார்த்தா அப்படின்னு அப்புறமா என்கிட்ட வந்து சொன்னா, என்னவா இருக்கும், கண்டிப்பாக நாம குலதெய்வம் கோயிலுக்கு போயே ஆகணும், இதை பற்றி நம்ம கணவர்கிட்ட பேசலாம் அப்படின்னா அவங்க கணவர்கிட்ட, எங்க எனக்கு ஏதோ தப்பாக படுது, தயவு செஞ்சு சீக்கிரம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு அவங்க கணவர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கணவர் வரும், சரிம்மா குலதெய்வம் கோயிலுக்கு போக வேண்டிய ஏற்பாடெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு அதுக்கேற்ற ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் என்னதான் வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி அபசகுனமாக பொண்ணு இந்த மாதிரி விஷயத்த பார்த்தா நமக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களே பயந்தாலும், இந்த இடத்துல இரும்பு கடை வியாபாரி இவருக்கு இந்த மாதிரி விஷயத்துல பேய் பிசாசு விஷயத்துல வந்து சுத்தமா பயம் இல்லை. ஏன்னா தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா இவரும் வெளியூருக்கெல்லாம் போவார், லேட் நைட்டு போல தான் வீட்டுக்கும் வருவார். அப்போ நடக்காத விஷயமா இப்போ நடக்குது அப்படின்னு அவருக்குள்ள ஒரு எண்ணமும் ஓடிட்டு இருக்கு. சரி ஏதோ ஒன்று நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க தானே கேட்குறாங்க, குடும்பத்துக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணுறாரு. இப்போ இந்த இரும்பு கடை வியாபாரி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னால, அதுக்குன்னு உடனே கிளம்புறாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, ஒரு 2-3 நாளும் ஆகும். ஆனால் அன்னைக்கு நைட்டு இரும்பு கடை வியாபாரி அவங்க மனைவி இவங்க 2 பேருக்குமே அடிபட்டிருக்குல்ல, அடிபட்டதுனால வீட்டில் சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுடைய சொந்தக்காரங்களான அத்தை மாமா அதுக்கு முன்னால் நைட்டு வீட்டுக்கு வந்து தங்கினாங்களே அவங்க பொண்ணுக்கு உதவியா இப்போ அவங்க வீட்டுக்கும் வராங்க. வரும்போதே நல்லா அசைவ உணவு கறி சாப்பாடு அப்படின்னு சமைச்சு எடுத்துட்டு வராங்க, கொஞ்சம் காரசாரமா. இப்போ குடும்பத்தோட நைட் அந்த கறி சாப்பாடை சாப்பிடலாம் அப்படின்னு இரும்பு கடை வியாபாரி அவங்க மனைவி அவங்க பொண்ணு அத்தை மாமா இவங்க 5 பேருமே சாப்பிடலாம் அப்படின்னு தட்டுல சாதமும் போடுறாங்க. இதுல இரும்பு கடை வியாபாரி இவரு தான் அந்த சாப்பாடை வாயை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அவர் சொல்ற விஷயம், என்னமா இது
சாப்பாட்டில் உப்பும் இல்லை காரமும் இல்லை ஒரு சுவையுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அத்தை இவங்களும் சும்மா போய் சொல்லாதீங்க, நான் காரம் உப்பு அப்படின்னு நல்லா சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க அந்த வியாபாரி அவரும் சரிம்மா நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுன்னு சொல்லும்போது அத்தை இவங்களும் அந்த சாப்பாடை சாப்பிட்றாங்க. பார்த்தா அதில் சுத்தமாக காரமும் இல்லை சுத்தமாக உப்பும் இல்லை. சொல்லப்போனால் அந்த கறி சாப்பாடு அப்படின்னு ஒரு டேஸ்டே கிடையாது. அத்தை இவங்களும் நான் வீட்டில் உங்களுக்காக பார்த்து சமைச்சிட்டு வந்தேன், என்ன சாப்பாடு எப்படி இருக்குது, சரி கொஞ்சம் இருங்க நான் மறுபடியும் உப்பு காரம்னு போட்டு இதை மறுபடியும் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல இரும்பு கடை வியாபாரி அவரும் இல்லைம்மா பரவாயில்ல நம்ம எப்படியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதை இப்படியே சாப்பிட்றாங்க. இப்படி இவங்க எல்லாருமே அந்த சுவை இல்லாத சாப்பாட்டையும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டதுக்கப்புறம் அன்னைக்குன்னு பார்த்து இரும்பு கடை வியாபாரி அவங்க மகள் அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு நாம அப்பா கூட தூங்கலாம், நேற்று நைட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், ஏதேதோ பார்த்து பயமா இருந்தது, இன்னைக்கு அப்பா கூட தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அப்பா கூட ரூம்ல அவர் கூட படுத்துட்டு இருக்காங்க. அப்படி தூங்கும்போது அப்பா கிட்ட அப்பா நேற்று நைட்டு வீட்டில் ஏதோ ஒரு விஷயம்லாம் நடந்தது, அத்தை ஏதோ உருவம் பார்த்தோன்னாங்க, அண்ட் வெளியில் நம்ம ஸ்கூட்டி நிறுத்தி வச்சுருக்கோம்ல அது ஹெட்லைட்டும் எரிஞ்சிட்டு இருந்தது, சாவி நம்ம வீட்டில் தான் இருக்குது, எனக்கும் வெளியில் போய் அதை ஆஃப் பண்ணதுக்கும் பயம் இருந்தது, சரி விடிஞ்சதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணலான்னு போனால் அந்த லைட்டும் ஆஃபில் இருக்குது, உண்மையிலே இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அப்பா இவரும் ஆமாம்மா இப்போ நம்ம வீட்டை சுற்றி ஏதேதோ நடந்துட்டு இருக்கு, ஆனால் பெருசாக பயப்படுற அளவுக்குலாம் இல்லை, அந்த நைட்டு அந்த வண்டியில் லைட் எரிஞ்சது ஏதாச்சும் ஒயர் ப்ராப்ளமாக இருக்கும், ஒன்று பண்ணலாம் இன்னைக்கு நைட்டு அதே மாதிரி அந்த நடுராத்திரி ஒரு 12 மணிக்கு மேலே நம்ம அந்த வண்டியை போய் பார்க்கலாம், உண்மையிலே மறுபடியும் லைட் எரிஞ்சதுன்னா நீ சொல்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு அமானுஷம் இருக்குது, அப்படி லைட் எரியலனா எந்த பிரச்சனையும் இல்லை பண்ணலாமா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணும் சரிப்பா நைட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு அவங்க படுத்துட்டும் இருக்காங்க. அந்த நடுராத்திரி 12 மணி வந்ததுக்கப்புறம் அப்பா மகள் இவங்க 2 பேருமே அந்த நடுராத்திரி எந்திரிச்சு அந்த ஜன்னலை பொறுமையாக திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த வண்டியில் ஹெட்லைட் எரியவே இல்லை, நார்மலாக தான் இருக்குது. பாத்தியாம்மா வண்டி நார்மலாக தான் இருக்கு, நீ தான் எதையோ நினச்சி பயந்துட்டு இருக்க, இப்போ நம்புறியா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டால் அவங்க பொண்ணும் சரிப்பா இப்போ ஒத்துக்கிறேன் ஒன்றுமே இல்லை அப்படின்னு இப்போ 2 பேருமே மறுபடியும் படுக்கலாம் அப்படின்னு போகிறாங்க. அப்பா இவர் படுத்தவொன்னே தூங்கிட்டாரு, ஆனால் அவங்க பொண்ணுக்கு சுத்தமாக தூக்கமும் வரல. நைட்டு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம்லாம் அவங்க மைண்டில் ஏதோ தொந்தரவு மாதிரி ஓடிட்டும் இருக்கு. இப்படியே கொஞ்சம் டைமும் போகுது, அவங்க பொண்ணும் கொஞ்ச நேரம் தூங்கிடுறாங்க. ஆனால் நடுராத்திரி மறுபடியும் அவங்களுக்கு முழிப்பு வர இப்போ எந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் அப்பா அம்மா எல்லாமே தூங்கியிருக்காங்க. ஆனால் இப்போவும் அந்த பொண்ணுக்கு அந்த சந்தேகம் போல, ஒருவேளை நேற்று நம்ம நைட்டு தனியாக தான் பார்த்தோம் லைட் எரிஞ்சது, இப்போ நாம் அப்பா கூப்பிட்டு போய் பார்த்ததுனால லைட் எரியல, ஒருவேளை அதே மாதிரி நம்ம தனியாக போனால் அந்த அமானுஷமான விஷயம் நடக்குமோ அப்படின்னு அந்த வயசு பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் அந்த ஜன்னல் கிட்ட போயிட்டு திறந்தும் பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க ஜன்னலை திறக்கும்போது அந்த லைட்டும் இவங்க மூஞ்சில் அடிக்கிற மாதிரி திடீர்னு பவராக ஏறிய இவங்களும் பயங்கரமாக பயப்படுறாங்க. பயந்தது மட்டும் இல்லாமல் ஓடி வந்து இந்த ஒரு விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு அவங்க அப்பா எழுப்புறாங்க. அப்பா நான் தான் சொன்னேன்ல அந்த வண்டியோட லைட் எரியுதுன்னு, இப்போ வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா வந்து ஜன்னல் வழியாக பார்க்குறாரு. பார்த்தா இப்போது லைட் எரியல. அப்போ அப்பா யோசிக்கிற விஷயம் ஒருவேளை இந்த வண்டி இருக்கனால நம்ம பொண்ணு பயப்படுறாளோ, சரி இப்போ நம்ம வெளியில் போயிட்டு அந்த வண்டியை மூடின மாதிரி பைக் கவர் இருக்குல்ல அதை போட்டு மூடிட்டு வந்துடலாம் அப்படின்னு வெளியில் போயிட்டு வண்டியை மூடிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்போ உள்ள இருந்து பார்க்கும்போது அந்த வண்டி தெரியாது, கவர் பண்ணி வச்சிருக்கு. இதுக்கப்புறம் தன்னுடைய பொண்ணுக்கு தைரியமும் சொல்லி தூங்க வைக்கிறாரு. இப்படியே அந்த இரவும் போது எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்படியே பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இரும்பு கடை வியாபாரி அவருடைய தொழிலில் கவனம் செலுத்த வேண்டியிருக்குல்ல, அண்ட் இவர்கிட்ட வேலை பார்க்குற அந்த கலெக்ஷனுக்கு போயிட்டு வர்றாருல ஒரு பையன், அவரும் வர தம்பி நிறைய இடத்துல போயிட்டு இரும்பெல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு, பணம்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு, நீ அதெல்லாம் பார்த்துக்கும், அன்னைக்கு நைட்டு எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, நம்ம வண்டியில் ஒரு சில பார்ட்ஸ்லாம் உடஞ்சும் போயிருக்கு, அதை நம்ம பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக் கிட்ட கொடுத்து அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ இரும்பு கடை வியாபாரி இவரும் இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மெக்கானிக் ஷாப்லையும் விடுறாரு. அந்த மெக்கானிக் ஷாப்போட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜெஃப்ரி சேம் இதே வண்டி அவங்க வீட்டில் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறத விட ஜெஃப்ரி அவருடைய மாடு அந்த வண்டியை முட்டி தூக்கி போட்டிருக்கும், அதனால் ஒரு சில ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் உடஞ்சும் போயிருக்கும், அதை சரி பண்ணுறதுக்காக ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்துருப்பாரு. இப்போ அதே மெக்கானிக்கிட்ட தான் இரும்பு கடை வியாபாரி இவரும் அந்த வண்டியை கொடுக்க அந்த மெக்கானிக் அண்ணனும் அந்த வண்டியோட உடஞ்ச பார்ட்ஸ் எல்லாம் வந்து சரி பண்ணிட்டு இருக்கு. அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த வண்டி புதுசாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்களே அதுவும் வேறு கலரு, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்த வண்டியை நான் தான் சர்வீஸ் பண்ணி கொடுத்தேன், இது நம்ம ஜெஃப்ரியோட வண்டியாச்சு அப்படின்னு அந்த மெக்கானிக்கை கண்டுபிடிச்சு இந்த இரும்பு கடை வியாபாரிகிட்ட கேட்க இப்போ இரும்பு கடை வியாபாரி இவரும் திருன்னு முழிக்கிறாரு, ஐயோ உண்மை தெரிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி. அப்போது அந்த மெக்கானிக் அண்ணன் கிளியராக சொல்லிடுறாரு, அண்ணன்
இந்த வண்டி எதுக்குன்னே வாங்குனீங்க? ஆல்ரெடி ஜெஃப்ரி அவனோட வாழ்க்கையில் இந்த வண்டியால் பல பிரச்சனைகள்னு சொல்லப்போனால் இது ஒரு பேய் வண்டி, இது எதுக்கு நீங்கள் வாங்குனீங்க? இதால் உங்களுக்கு பல பிரச்சனை வரும், தயவு செஞ்சு இந்த வண்டி வேணாம் அப்படின்னு இந்த மெக்கானிக் அண்ணன் அந்த இரும்பு கடை வியாபாரி கிட்ட ஜெஃப்ரி லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. இதை கேட்ட ஒருத்தவங்க உஷாராக என்ன பண்ணும், அந்த வண்டியை ஒன்று உடச்சி போட்டணும், அப்படி இல்லைன்னா இவர் பயன்படுத்தக்கூடாது, அப்போ தான் இவருக்கு பிரச்சனை வராதுல்ல. ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் இரும்பு கடை வியாபாரி இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மெக்கானிக்கு பொறாம போல இருக்கு, நமக்கு ஒரு நல்ல வண்டி கிடைச்சிருக்கு, இந்த வண்டியை இவன் அபகரிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான், இவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது, இந்த காலத்தில் பேய் பிசாசா அதெல்லாம் எவனா நம்புவான் அப்படின்னு அவர் சொல்கிற விஷயத்த காது கொடுத்து கூட வாங்காமல், எப்பா வண்டி தானே ரெடி பண்ண கொடுத்தேன், ரெடி பண்ணி கொடு அப்படின்னு அந்த வண்டியை ரெடி பண்ணுறதுல தான் இந்த வியாபாரியும் கராராக இருக்காரு. இப்படி மெக்கானிக் இவரும் ஒரு சைடு வண்டியை ரெடி பண்ணிட்டு இருக்க. ஆனால் இப்போ இரும்பு கடை வியாபாரி இவர் வேலை விஷயமா வேற ஒரு ஊருக்கும் போக வேண்டியிருக்கு, நான் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வெளியில கிளம்பிடுறாரு. ஆனால் அப்போ இரும்பு கடை வியாபாரி இவருக்கு தெரியாது அன்னைக்கு நைட்டு இவங்க வீட்டில் பல பிரச்சனைகள் நடக்க போகுது அப்படின்னு. இப்போ இவங்க வீட்டில் மனைவி மகள் இவங்க 2 பேர் மட்டும் தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்களான அத்தை மாமா இவங்க 2 பேருமே அவங்க வீட்டுக்கும் போயிட்டாங்க. இன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேர் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படி நைட் வந்ததுக்கப்புறம் இரும்பு கடை வியாபாரி அவங்க பொண்ணும் வேலை விஷயமா பக்கத்து ஊருக்கு போயிருக்கிற அவங்க அப்பாவுக்கும் நைட்டு கால் பண்ணுறாங்க. என்னப்பா சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தன்னுடைய பொண்ணும் கேட்க, அந்த சைடில் வியாபாரி அவரும் இப்போதாம்மா சாப்பிட்டேன், நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு விடிய காலையில் ஒரு 5-6க்குலாம் நான் வந்துடுவேன், அது வரைக்கும் நீங்கள் வீட்டில் பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு அப்பா அந்த சைடில் ஃபோனையும் வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் அம்மா பொண்ணு 2 பேருமே சாதாரணமாக உட்காந்து பேசிட்டே இருக்க, இப்படியே அவங்க பொண்ணு அவங்க அப்பா கிட்ட பேசினா அடுத்த 1.5 மணி நேரம் கழிச்சு தான் 2 பேருமே சரிம்மா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் தூங்குறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே நைட்டு 12 மணிக்கு மேலே தான் இவங்களும் படுக்கலான்னு படுத்துட்டு இருக்காங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க வீட்டோட கதவை யாரோ தட்டுறாங்க. இந்த கதவை தட்டுற சத்தத்தை கேட்ட இரும்பு கடை வியாபாரி அவங்க மனைவியும் போய் கதவை திறக்கலாம் அப்படின்னு கதவு கிட்டேயும் போறாங்க. அப்போ அவங்க மகள் மாமா எங்க போற அப்படின்னு கேட்க, ஏய் யாரோ கதவை தட்டுறாங்கடி அப்படின்னு அம்மா அவங்களும் சொல்றாங்க. இல்லை இந்த நேரத்தில் நம்ம வீட்டுக்கு யார் வரப்போறா, ஏதா இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்போது அம்மா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேளை அப்பா வந்திருக்க போறாருடி, வேலை விஷயமா தானே போனார், சீக்கிரம் வேலையை முடிச்சிருப்பாரு, நான் போய் கதவை திறக்கிறேன் அப்படின்னு அவங்களும் சொல்ல, அப்போ மகள் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரிம்மா உண்மையிலேயே அப்பா வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் நமக்கு ஃபோன் பண்ணுவார், அவர்கிட்டே ஃபோன் இருக்குது, நாம் அவர் ஃபோன் பண்ணுற வரைக்கும் நம்ம காத்துட்ருப்போம், அப்படி இல்லைனா கொஞ்ச நேரம் கழிச்சு நானே அவருக்கு ஃபோன் பண்ணுறேன், அப்போ உண்மையிலேயே வெளியில் அப்பா இருந்தாருன்னா எடுத்து பேசுவார், அதுக்கப்புறம் நீ தாராளமாக கதவை தரன்னு சொன்னதுக்கப்புறம் அம்மா இவங்களும் சரி அப்படின்னு காத்துட்டும் இருக்காங்க. ஆனால் ஃபோன் வரல. ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் பொண்ணு இவங்களும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இவங்க ஃபோன் பண்ணுற அந்த ஒரு நேரம் அவங்க அப்பாவுக்கு லைனும் போல. அப்போது அம்மா சொல்கிற விஷயம், பாத்தியா அப்பாவுக்கு லைன் போல, இதே மாதிரி தானே உனக்கும் ட்ரை பண்ணியிருப்பாரு, லைன் போயிருக்காரு, உண்மையிலே வெளியில் அப்பா தான் இருப்பாரு, நான் போய் கதவை திறக்கிறேன் அப்படின்னு இவங்களும் கதவை திறக்கலான்னு போகிறாங்க. ஆனால் பொண்ணு ஏதோ தப்பாக இருக்கு, கதவை திறக்க வேண்டாம் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. இப்படியே ஒரு லெவலுக்கு அப்புறம் 2 பேருக்குமே சண்டை வர, அப்போது பொண்ணு என்ன சொல்கிறான்னா, சரிம்மா ஒன்று பண்ணலாம், கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி கதவு பக்கத்தில் ஜன்னல் இருக்குல்ல, அந்த ஜன்னலை திறந்து பார்த்தா வெளியில் யார் இருக்கான்னு தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்ம கதவை திறக்கலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ 2 பேருமே அந்த ஜன்னல் கிட்டேயும் போகிறாங்க. கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து பார்த்தா வாசலில் யாருமே இல்லை. ஆனால் வாசலுக்கு ஓரமாக பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா சர்வீஸுக்கு வண்டி விட்டுருப்பார்ல, அந்த வண்டி இங்கே இருக்குது. இதுக்கு முன்னாடி ஜெஃப்ரியும் சர்வீஸுக்கு விட்டுருப்பாரு. சர்வீஸ் முடிச்சுட்டு அந்த அண்ணனே வீட்டுக்கிட்ட வண்டியை விட்டு போயிருப்பாரு. அதே மாதிரி தான் இங்கே வண்டியை ரெடி பண்ணி இரும்பு கடை வியாபாரி இவங்க வீட்டில் வண்டியை விட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வண்டி இப்போ வீட்டு வாசலில் தான் இருக்கு. என்னடி வண்டி மட்டும்தான் இருக்குது, ஆளக்கான அப்படின்னு தேட, அப்போது அவங்க பொண்ணு சொல்கிற விஷயம், அம்மா அந்த வண்டி மேலே பாரு யாரோ உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, அம்மா பொண்ணு 2 பேருமே பார்க்குறாங்க. உண்மையிலே அந்த வண்டி மேலே யாரோ உட்காந்துருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் இவங்களுக்கு தோன்ற விஷயம், வண்டி மேலே ஏதோ மூட்டையை தான் வச்சுருக்காங்களோ அப்படின்னு. ஏன்னா இவங்க வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா இந்த பழைய பொருட்கள், அப்பா இரும்பு கடை தானே வச்சுருக்காரு, பழைய பொருட்கள்லாம் கோணி மூட்டையில் கட்டி அங்கங்கன்னு அடுக்கி வச்சுருப்பாங்க. அதில் ஏதோ ஒன்று இந்த வண்டியில் அப்படி செங்குத்தாக நிறுத்தி வச்சுருக்காங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. பார்த்தா அது இரும்பு மூட்டை கிடையாது, அது உருவம். அந்த வண்டியில் உட்காந்துருக்குற அந்த உருவமும் இவங்களை பார்த்த மாதிரி தான் உட்காந்துருக்கு. இவங்க 2 பேருக்குமே பயம் அதிகரிக்குது. அதே சமயம் இந்த வீட்டோட கதவையும் சரி காலிங் பெல்லையும் சரி மாற்றி யாரோ அழுத்திட்டும் இருக்காங்க. ஆனால் வாசலில் பார்த்தா
ஆளுங்க உருவம் அப்படின்னு எதுவுமே இல்லை. இதனால இவங்க 2 பேருமே பயங்கரமா பதறியும் போறாங்க. உடனே பக்கத்து ஊர்ல இருக்கிற அப்பா அவருக்கும் ஃபோன் பண்ணா அவருக்கும் லைன் போல. அப்பா காலையில வந்த உடனே இந்த ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு இவங்களும் பதட்டத்தோட சென்னல்லாம் சாத்திட்டு நைட்டு ஃபுல்லா தூங்காம தான் இருக்காங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லா அந்த கதவு தட்டுற விஷயம், காலிங் பெல் அடிக்கிற விஷயம் கண்டினியூவா நடந்துட்டே இருக்கு. ஒரு லெவலுக்கு அப்புறம் பொழுது விடியும் போது பார்த்தீங்கன்னா இவங்க பொண்ணு இவங்களை அறியாமலே தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா அம்மா மட்டும் விடிய விடிய முழிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இரும்பு கடை வியாபாரி காலையில் 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்த உடனே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. வெளியில் ஒரு உருவத்தை பார்த்தோம், வண்டி மேலே தான் உட்காந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்ல அப்போ தான் வியாபாரி இவருக்கும் தோணுது, ஒருவேளை அந்த மெக்கானிக் சொன்னது உண்மையாக தான் இருக்குமோ, நம்ம தான் ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டோமோ அப்படின்னு இப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இரும்பு கடை வியாபாரி சரி முதல்ல நம்ம பொண்ணை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணை எழுப்புறாரு. ஆனால் அவங்க பொண்ணும் எந்திரிக்கல. தொட்டு பார்த்தா அந்த அளவுக்கு உடம்பு சுடுது. என்னன்னு பார்த்தா பொண்ணுக்கு பயங்கரமா ஜுரம் வந்திருக்கு. உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க. ஹாஸ்பிட்டலில் போனா உங்க பொண்ணை உடனே அட்மிட் பண்ணணும், பயங்கரமா ஜுரம் அடிக்குது, உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் சரி பண்ண முடியும்னு சொன்னதுக்கு அப்புறம் பொண்ணுக்கும் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜுரம் ஓரளவுக்கும் கம்மியாகுது. அப்போ அந்த பொண்ணு சுயநினைவுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. இந்த ஒரு விஷயத்த இரும்பு கடை வியாபாரி அவரும் உணர்றாரு. நம்ம பொண்ணு நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வரா, ஒருவேளை இதை பத்தி தான் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த வண்டி இருக்கிறதுனால தானே பிரச்சனை, பேசாம இந்த வண்டியை இதுக்கு முன்னாடி அவர் சொன்னாரு உடச்சி இரும்பு கடையில் போட்டுருணும் அப்படின்னு, அதை பண்ணலாம் அப்படின்னு அவர்கிட்ட வேலை செய்யற அந்த பையனுக்கும் கால் பண்ணி, டேய் வீட்டில் வண்டி இருக்கும், அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு குடோனில் விட்டுரு, அதை ஸ்கிராப்புக்கு போடுறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணு அப்படின்னு ஃபோன்லேயே அந்த விஷயத்த சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு அந்த பொண்ணு உடல் தேறி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்போது தான் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட இரும்பு கடை வியாபாரி பதறியும் போகிறாரு. கொஞ்சம் அந்த பொண்ணு ரெக்கவர் ஆகுற போது அந்த பொண்ணு சொல்லுது, அப்பா இந்த மாதிரி நீங்க அந்த வண்டியில உட்காந்துருந்த உருவம்னு சொன்னான்ல, அது நைட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சு, வீட்டுக்கு வந்து என் முடிய பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போச்சு, என்னால பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு வந்து நான் அம்மான்னு கூப்பிட்டேன், அம்மா பக்கத்துலயே தான் உட்காந்துருக்காங்க, ஆனா அம்மா என்னை காப்பாற்றவே இல்லை, அவ கூட போன்னு அம்மா சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, நீங்க என் கூடயே இருங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு மாதிரி உளர ஆரம்பிக்குது. இப்படி தான் பொண்ணு இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது அப்பா பயங்கரமாக பதறியும் போகிறாரு. இது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட அம்மாவும் நைட்டு நானும் இப்படி பண்ணேன் அப்படின்னா அவங்களுக்கும் ஒன்றுமே புரியல. ஏன்னா அவங்க விடிய தூங்காமல் இருந்திருக்காங்கல்ல, நைட்டு ஓரளவுக்கு லைட்டாக கண்ணை சொந்திருக்காங்க. அந்த கேப்பில் தான் இந்த ஒரு விஷயமும் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் இரும்பு கடை வியாபாரி இவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம தர்காவில் போயிட்டு நம்ம பொண்ணு பேரில் மந்திரிச்சு ஒரு தாயத்தை வாங்கி கட்டினா சரியாக போயிடும் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கேருந்து கிளம்பி அவங்க ஏரியாவில் இருக்கிற தர்காவுக்கும் போயிட்டு தம் பொண்ணை பற்றி விஷயம்லாம் சொல்லி தாயத்தம் கேட்குறாரு. தாயத்தம் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் வராரு. வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற அவங்க பொண்ணு கையில அந்த கயிறை கட்டலான்னு போது அந்த பொண்ணு அந்த கயிறை கட்டவும் விடல. அப்பா இதெல்லாம் என் கையில கட்டாத, இதெல்லாம் கட்டினா நான் ஏதாச்சும் பண்ணிப்பேன், மாடிலேருந்து கீழே குதிச்சிருவேன், தப்பர் ஊசி இருக்கு அதை எடுத்து குத்திட்டு நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு அவங்க அப்பாவை மிரட்டுறாங்க. அந்த கயிறை கையில கட்ட விடாத அளவுக்கும் பயங்கரமா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா இவரும் சரிம்மா நான் கட்டலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணும் கொஞ்சம் சாந்தமாகுது. அப்போ இரும்பு கடை வியாபாரி அவங்க மனைவி கிட்ட இந்த கயிறை கொடுத்து, இந்தா இதை வச்சுக்கும், இவ எப்போ தூங்குறாளோ அவளுக்கே தெரியாம இதை கையில கட்டிருன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. ஆனா பொண்ணு தூங்குன்னு காத்துட்டு இருந்தான். அந்த பொண்ணு தூங்குற மாதிரி இல்லை, விடிய காத்துட்டு இருக்காங்க. விடிய அந்த பொண்ணு முழிச்சிட்டு தான் இருக்கு. அப்ப இரும்பு கடை வியாபாரி அவர் சொல்ற விஷயம், ரொம்ப நாளா நீங்களும் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, கண்டிப்பா இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே நாம இங்க இருந்து வீட்டுக்கு போக போறது இல்லை, இங்க இருந்து டைரக்டா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு தான் போக போறோம். அது மட்டும் இல்லாம அடுத்த வாரமே நம்ம குலதெய்வம் கோவில்ல திருவிழாவும் இருக்கு, கண்டிப்பா நம்ம போனோம்னா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு இவங்களும் அந்த நாளுக்காக காத்துட்டு இருக்காங்க. இப்படியே 1-2 நாட்களும் போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணோட உடம்புல ரொம்பவே கம்மியான அளவுக்கு தான் முன்னேற்றமும் இருக்கு. சரியாயிரும்னு பார்த்தா கொஞ்சமாக தான் சரியாயிட்டு இருக்கு. ஆனா மாற்றம் இருக்கு, ஸ்லோவா தான் இருந்துட்டு இருக்கு. ட்ரீட்மெண்ட்ல இருந்துருக்கும் போது திடீர்னு அந்த பொண்ணோட உடம்பெல்லாம் ஏதோ தீக்காயம் பட்டா மாதிரி அங்கங்க அந்த தீக்காயத்துக்கான தழும்புலாம் வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து அப்பா இவரும் டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, டாக்டர் என்ன இது, ஏதோ தழும்பு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்க, அப்போ டாக்டர் அவங்களும் இல்லைங்க இது மருந்தோட சைடு எஃபெக்டும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இப்படியே அந்த வாரமும் முடியுது. அது வரைக்கும் அவங்க பொண்ணு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. அந்த தர்காவில் ஒரு கயிறு கொடுத்துருப்பாங்களே அதுவும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கு. அந்த பொண்ணோட கையில் கட்டவும் முடியல, அந்த பொண்ணும் கட்ட விடலை. அண்டு அடுத்த வாரமே அவங்க குலதெய்வம் கோவிலில் திருவிழான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த திருவிழாக்கான ஏற்பாடுலாம் அந்த கோவிலில் நடந்துட்டு இருக்கு. இதுதான் கரெக்டான நேரம், நம்ம வண்டியை ரெடி பண்ணி இங்கேருந்து கிளம்பலாம். ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை.
நம்ம பொண்ணோட உடல்ல இன்னும் முன்னேற்றம் கிடையாது, இங்கிருந்து நம்ம சொந்த ஊர் ரொம்பவே தூரம் இருக்கு, இவ்வளோ தூரம் நம்ம பொண்ணு கூட்டிட்டு போயிட்டு வர்றது நல்லதா சரியா தப்பா அப்படின்னு அவரும் யோசிக்கிறாரு. ஏன்னா பொண்ணு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா போயிட்டு வரலாம், இவளை இப்போ அட்மிட் பண்ணி வச்சிருக்கமே என்ன பண்றதுன்னு யோசிக்க சரி ஒரே வழிதான், இப்போதைக்கு நான் மட்டும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு என் பொண்ணை பத்தி சொல்றேன், அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம், இன்கேஸ் கூட்டு வர சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் நான் கூட்டு வரேன் அப்படின்னு அப்பா இவரும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அங்க இவங்க பொண்ணு பேரை சொல்லி நல்லா வேண்டுறாங்க. திருநீர் ஒரு சில பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கும் வராரு. வந்ததுக்கு அப்புறம் அந்த திருநீரை அவங்க பொண்ணு நெத்தியில வைக்கலான்னு பார்த்தா அவங்க பொண்ணு அதை கூட வைக்க விட மாட்டான், ஆர்ப்பாட்டம் பண்றா, இதெல்லாம் எனக்கு பண்ணீங்கன்னா நான் ஏதாச்சும் பண்ணிப்பேன் அப்படின்னு. ஸோ இதனால அப்பா இவரும் எதுவுமே பண்ண முடியாம அமைதியா இருந்துட்டு இருக்காரு. இப்படி அந்த பொண்ணு கொஞ்சம் நார்மலானதுக்கு அப்புறம் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா, அப்பா எனக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி இருக்கு, யாரோ என் உடம்பு மேலே ஏறி உக்காந்து என்னை அழுத்துற மாதிரியா இருக்கு, உடம்புலாம் எரியுதுப்பா, ஏதோ நெருப்புல போட்டு எரியிற மாதிரி இருக்கு, என்னால் தாங்க முடியல, என்னை தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்னு அந்த பொண்ணும் பயங்கரமா அழ. இந்த மாதிரி தான் பொண்ணு கதறதை பார்த்த அவங்க அப்பாவோட மனநிலைமை எப்படி இருக்கும்? இப்போ அப்பா இவரையும் யோசிக்கிற விஷயம், இதெல்லாம் எதெல்லாம் நடக்குது, உண்மையிலேயே அந்த வண்டி தான் இதுக்கு காரணமா இல்லை வேற என்ன அப்படின்னு இவரும் என்ன பண்றதுன்னு முடிச்சிட்டு இருக்க. இப்போ இவர் யோசிக்கிற ஒரே விஷயம், பேசாம என் பொண்ணுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவளை இந்த இடத்த விட்டு என் குலதெய்வம் கோயிலுக்கு நான் கூப்பிட்டே போவோம் அப்படின்னு அன்னைக்கே காரில் இவங்க குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கும் கிளம்பி போறாங்க. இவங்க குலதெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுடலமாடன். இப்படி இவங்க சொந்த ஊருக்கு காலை வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய உடல்நிலை வந்து கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுது, நல்லா பேசவும் ஆரம்பிக்கிறாங்க, நார்மலாகவும் இருக்கிறாங்க. இதை பார்த்த இரும்பு கடை வியாபாரி இவருக்கு கொஞ்சம் நம்பிக்கையும் வருது, எப்படியாச்சும் என் பொண்ணை காப்பாத்திடுவேன் அப்படின்னு. இப்போ இவங்க சொந்த ஊருக்கு வந்து 5 நாளும் ஆகுது. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் திருவிழா நடத்துறதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அந்த திருவிழாவும் ஆரம்பிச்சிருச்சு. இவங்க வந்த 5 நாளும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்பவே சாதாரணமாக தான் இருக்காங்க. அப்பவே இரும்பு கடை வியாபாரி இவருக்கு தெளிவாக புரியுது, இதுக்கு பின்னாடி அமானுஷம் தான் இருக்கு, நம்ம குலதெய்வமான சுடலமாட அவங்கிட்ட போயிட்டு குறி கேட்டு இதுக்குண்டான தீர்வம் அவனே கொடுப்பான், அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு நம்பிக்கையா இருக்க. இப்படி அந்த திருவிழாவோட இறுதியும் வருது. அப்ப சுடலமாட சாமி இவரும் வேட்டைக்கு போற மாதிரி ஊரெல்லாம் சுத்திட்டு கடைசியா இந்த கோவிலை நோக்கி ரொம்பவே ஆக்ரோஷமா வருவாரு. அப்படி ஆக்ரோஷமா வரும்போது அந்த கோவில் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர் பெண்கள் மற்றவங்க எல்லாம் அவங்களோட குறைகளை சொல்லி அதற்கு நிவர்த்தி வேணும், எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு மடிப்பிச்சை கேட்கிற மாதிரியா அவங்களுடைய துணியை வந்து அந்த பிச்சை கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரியா அப்படி ஏந்தி நின்று இந்த மாதிரி என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்கு, இது இருக்கு, இதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு அவங்க குலதெய்வமான சுடலமாடன் கிட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இரும்பு கடை வியாபாரி அவங்க மனைவியும் மடிப்பிச்சை கேட்டு என் பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே யாருக்காக வேண்டாங்களோ அந்த பொண்ணு உடம்பு சரியில்லாம இருந்ததுல இரும்பு கடை வியாபாரி அவங்க பொண்ணும் மடிப்பிச்சை கேட்கிற மாதிரி எனக்கும் நீதி வேணும், உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயத்த கேட்ட அப்பாக்கும் சரி அம்மாக்கும் சரி சுத்தமா ஒன்றும் புரியல. அடியே உனக்காக தாண்டி நாங்கள் இங்கே வேண்டுறோம், நீ என்ன லூசுத்தனமா பண்ற அப்படின்னு கேட்க அப்போ அவங்க பொண்ணு பார்த்த பார்வை உண்மையிலேயே அவங்க பொண்ணா இல்லை வேற மாதிரி இருக்கு. ஆனால் அம்மா அப்பா இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, சரி இவளுக்கு ஏதோ தேவை இருக்க போல இருக்கு, குலதெய்வம் தானே கேட்டுட்டு போட்டோம் அப்படின்னு அவங்களும் அமைதியா இருக்க. அப்போ அந்த பொண்ணுடைய முகம் மாற்றம் வேற மாதிரியே மாறிட்டே இருக்க. இது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்குறவங்க எல்லாம் ஒருவேளை அந்த பொண்ணுக்கு சாமி வந்துருச்சு அப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணு கோபமாக பார்க்கறது, அந்த முகபாவனை வந்து மாத்துறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் மாறிட்டே இருக்கு. அப்போ திடீர்னு இந்த பொண்ணும் சாமி வந்த மாதிரி கீழே விழுந்து பெறல. அப்போ அங்கே இருக்கிற குலதெய்வமான சுடலமாட சாமி வேற யாருக்கிட்டுமே அருள் சொல்றதுக்கு முன்னாடி டைரக்டா இந்த பொண்ணு கிட்ட, அதாவது இரும்பு கடை வியாபாரி இவங்க பொண்ணு தான் கீழே விழுந்து இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்குல்ல, அந்த பொண்ணு கிட்ட வந்து சொல்ற விஷயம், நீ எவ்வளவு தைரியமா என்னோட எல்லைக்குள்ள வந்திருக்க, உன்னை இத்தனை நாள் விட்டு வச்சதே தப்பு, நான் விட்டு வச்சதுக்கு ஒரே காரணம் உன் பக்கம் நியாயம் இருந்ததுனால தான் இத்தனை நாள் உன்னை நான் விட்டு வச்சேன், இப்ப எதுக்கு என்ன வழிமறிச்சு வரம் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்க அப்ப அந்த பொண்ணு சொல்ற விஷயம், ஆமா எனக்கு உண்டான அநீதியை சொல்லி நான் உங்ககிட்ட விவரிச்சு அதுக்குண்டான நீதியை வாங்குறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, வாழ வேண்டிய நான் இப்ப இறந்து போய் உங்க முன்னாடி ஒரு ஆன்மாவா சுத்திட்டு இருக்கேன், இது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு உடம்புல போந்து ஏதேதோ நடந்துட்டும் இருக்கு, இதுக்குண்டான காரணம் நான் காதலிச்ச பையனும் அண்டு என் ஃப்ரெண்டு தோழி நினைச்ச அந்த பொண்ணும் என்னை நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க, அவங்க 2 பேரையுமே நான் பழி வாங்கணும், அதுவும் என்னோட கையால நான் பழி வாங்கணும், அதுக்கு நீங்க உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி விஷயத்த கேட்ட குலதெய்வம் உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இது மட்டும் இல்லாம அவங்கள பழி வாங்குறதுக்கான வாய்ப்பையும் நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கரமா கத்தும்போது அக்கம் பக்கத்துல இருக்கிற பக்தர்கள் எல்லாருமே பதறியும் போறாங்க. அப்ப சுடலமாடன் சொல்ற விஷயம், நீங்க வந்து என்னுடைய பக்தர்கள்லாம் வந்து பயமுறுத்தக்கூடாது, உனக்கு உண்டான விஷயம் என்னமோ அதை நான் பண்ணி தரேன், அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆன்மாவும் கொஞ்சம் அடங்குது.
சரி உனக்கு தேவையான விஷயத்த நான் உனக்கு பண்ணித்தரேன், ஆனால் அதுக்கு நீ எனக்கு ஒரு கைமாறு பண்ணணும் அப்படின்னு குலதெய்வம் சுடலமாடன் இவரும் சொல்ல, அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு உண்டான நீதியை நான் வாங்கி தரேன், ஆனால் என்ன நம்பி வந்த இந்த குடும்பத்தை நீ இதுக்கப்புறம் தொந்தரவு பண்ணக்கூடாது, இந்த பொண்ணு உடம்பை விட்டு நீ உடனே வெளியேறணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு விஷயத்த ஆந்தான்மாவும் அக்செப்ட் பண்ணிக்குது. ஆனால் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயமும் சொல்லுது, கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற விஷயத்த நான் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த 2 பேரையுமே ஏன் கையாலேயே நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு விஷயத்தை கேட்ட சுடலமாடன் இவரும் அதுக்கெல்லாம் என்னால் வரம் கொடுக்க முடியாது, ஆனால் உனக்குண்டான நீதியை நான் வாங்கி தரேன் அப்படின்னு குலதெய்வம் இவங்களும் சொல்கிறாங்க. இந்த இடத்துல குலதெய்வம் எதுக்காக அந்த ஆன்மா தான் கையாலே அந்த 2 பேருமே பழி வாங்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்களே, அதுக்குண்டான காரணம் என்ன தெரியுமா? குலதெய்வம் அந்த கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு விஷயம் நல்லதா கெட்டதுன்னு பார்த்து அதுக்குண்டான கர்ம காரியங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த தண்டனையை, நல்லதுன்னா நல்லது நடக்கும், கெட்டதுன்னா கெட்டது நடக்கும், பட் அது அவங்க மூலியமா, அதாவது அந்த கடவுள்கள் மூலியமா தான் நடக்கும். இந்த இடத்துல அந்த ஆன்மா மூலியமா பண்ணா அது வேற மாதிரி முடியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால உனக்கு நீதி தானே வேணும், அந்த 2 பேருக்கு என்ன தண்டனை கொடுக்குறனோ அதை நீயே உன் கண்ணார பார்ப்பேன், அதுக்குண்டான விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன எதிர்பார்த்தியோ அது நடக்கும். அதுவும் அந்த ஆன்மாவுக்கு கற்பூரம் ஏற்றி தான் குலதெய்வம் இவரும் சத்தியம் பண்ணியிருக்காரு, நீ எந்த அளவுக்கு வேதனைப்பட்டியோ அதே அளவுக்கு வேதனையும் அந்த 2 பேரும் படுவாங்க, இது சத்தியம் அப்படின்ற மாதிரி அந்த கற்பூரத்தை அடிச்சு தான் சத்தியம் பண்ணியிருக்காங்க. சொல்ல போனா சத்திய வாக்கு. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆன்மா கிட்ட இப்ப இந்த குடும்பத்தை விட்டு மட்டும் இல்ல, இந்த பூமியை விட்டு நீ முக்தி அடையணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே கேட்ட அந்த பாதிக்கப்பட்ட பெண் ஆன்மா, சரி இது வரைக்கும் நான் மனுஷங்களை நம்பிதான் மோசம் போனேன், ஆனா கடவுள் நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பா இந்த வாக்கு தவறாது அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ இந்த பொண்ணையும் விட்டு போறேன், இந்த குடும்பத்தையும் விட்டு போறேன், ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த பூமியை விட்டு நான் முக்தி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மாவும் இந்த இடத்தை விட்டும் கிளம்ப, அதாவது அந்த பொண்ணோட உடம்பை விட்டும் அந்த ஆன்மா வெளியில வர, இந்த பொண்ணும் அந்த இடத்துல மயக்க போட்டும் கீழே விழுந்துருது. ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு அமைதியான சூழலும் ஏற்படுது. ஆனால் இந்த இடத்துல அந்த தப்பு பண்ண 2 பேர் காதல்னு சொல்லப்படுற அந்த ஃப்ராடுக்கார பயலும் அடுத்து அவன் உயிர் தோழி நினைச்ச அந்த டோலி அந்த பொண்ணும் இவங்க 2 பேருக்குமே எந்த விதமான தண்டனை கிடைச்சது அப்படின்னு இப்போ வரைக்கும் தெரியல. அது அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணவங்களும் முடிச்சிருக்காங்க. சொல்ல போனா இது வரைக்கும் தான் இவங்களும் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு மாதிரி பரபரன்னு இருக்கு, அந்த 2 பேருக்குமே என்ன நடந்திருக்கும், அதை தப்பு பண்ண அந்த காதலன் அண்ட் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்கும், எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பாங்க அப்படின்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. இன்கேஸ் எப்பா இது மாதிரிலாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது, இது இப்படி தான் நடந்திருக்கும், அவங்க இப்படி தான் கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்ததுன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா நானும் அதை பார்த்து ஓகே இப்படிலாம் பாசிபிள் இருக்குது, அதுவும் கடவுள் கொடுத்தா இப்படி தான் அந்த தண்டனை இருக்குது அப்படின்னு நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன்ல. அதனால் மறக்காமல், அதுவும் குறிப்பாக யார் யார் குலதெய்வம் சுடலமாடன் சாமியும் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு தெரியும். ஸோ அது என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணினா பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, சம்பவம் ஓவர். கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்னன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இதே மாதிரி ஹாரரான உண்மை சம்பவத்தோட கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.